என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இந்த 33ஆம் ஆண்டின் நிறைவாண்டு விழாவில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த ஒரே ஒரு வசனம்தான். ரோமாபுரிக்கு பவுல் எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 12:12 வாசிக்க நாம் கேட்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். முதல் வரி எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கடிதம் எழுதும்போது பார்த்திருக்கீங்களா? அன்புள்ள அம்மாவுக்கு மகன், நான் இங்கே நலம், நீங்கள் நலம் அறிய ஆவல் எடுத்துட்டு அடுத்த நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதம் பணம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள் என்ற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒரே ஒரு வல்லமையான வார்த்தை என்ன? ஐயோ உபத்திரமா என்று யோசிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் தாவீது என்னும் தேவனுடைய அரசன், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை ராஜாவாக வரும் பொழுது அவன் ஒன்றை சொன்னான். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போது உம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளுகிறேன் என்றான். சங்கீதம் 119:67. அதே தாவீது அரசன் சொன்னான் சங்கீதம் 119:71. அவன் என்ன சொன்னான்? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் அவர் சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உலகில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவான் 16:33 சொன்னார். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு உபத்திரம், அதன் பின்பு ஜபம். இது ரெண்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் கடினமானது. ஆனால் இந்த ரெண்டையும் சமாளிக்க கூடியது நம்பிக்கை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை என்கிற ஒரு வாழ்க்கையும் இல்லை. இரவு எப்பொழுது வரும், எப்பொழுது பகல் வரும் என்று புலம்பும் மனிதன் தான் இந்த உலகில் அதிகமாயிருக்கிறான். பணக்காரன் முதற்கொண்டு ஏழை வரை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொன்னான். எதற்காக அந்த வார்த்தை? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. இயேசு சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் யோவான் 16:20. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான் கிடையாது. எல்லாம் இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை இல்லை. நான் எப்படி வாழப்போகிறேன் என்கிற நம்பிக்கை இல்லை. என் வாழ்க்கை எப்படி முடியும் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று, நம்பிக்கை இருந்தாதானையா சந்தோஷம் வரும். நம்பிக்கையின் முடிவுதான் சந்தோஷம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ, நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். 60 வயதை கடக்கிறோம், 40 வயதை கடக்கிறோம், 50 வயதை கடக்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை மாம்சமாய் மாறவே கூடாது. அந்த நம்பிக்கை மாம்சத்தின் மேல் இருக்கவும் கூடாது. நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்குமானால் நம்மை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எவர்களும் கிடையாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை தேவன் வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் போன ஒன்றும் கிடையாது. எரேமியா 17:5 சொல்லுகிறது, மாம்சமான மனிதனை குறித்து தேவன் சொல்லும்போது சொன்னார், மனிதன் நம்ம நம்பிக்கை வைத்து தன் மாம்சமானதை பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகும் இருதயம் உடைய மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார். நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல். இந்த மனுஷன் நம்பி போனால் ஏதாவது கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது.
நம்பிக்கையோடு போகும் பொழுது ஒன்றும் வராது. ஆனால் தேவன் மேலில் நம்பிக்கை வைக்கிற மனிதன் மட்டுமே ஆசீர்வதிக்கப்படுகிறான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த நம்பிக்கையில் முதலாவது வருகிறது என்னது? சந்தோஷம். நம்பிக்கையில் வருகிறது சந்தோஷம். நம்பிக்கை இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில சிரிப்பே இருக்காது. எல்லா நேரத்திலும் துக்கம்தான், எல்லா நேரத்திலும் துயரம்தான், எல்லா நேரத்திலும் சஞ்சலம்தான். என் அருமையான மகனே, மகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்ற வாழ்க்கை அவருக்கு தெரியும். நம்முடைய துக்கம் அவருக்கு தெரியும், நம்முடைய சஞ்சலங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய தவிப்பும் அவருக்கு தெரியும். ஆனால் சம்பளம் வாங்குவோம், எல்லாம் இருக்கும், ஆனால் நம்பிக்கையே இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாள் எப்போதும் குறுகினதாய் இருக்கிறது. மனிதன் சஞ்சல நிறைந்தவனாய் இருக்கிறான். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது பவுல் சொன்னார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள். நம்பிக்கை வந்துவிட்டால் இந்த உபத்திரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த உபத்திரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கு இந்த பண்டிகையின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிற உன் விசுவாசம் நம்பிக்கையோடு இருக்குமானால் நிச்சயம் நீ வெட்கப்படுவதில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன், நான் நம்பிக்கையோடு அவர் நம்புகிறேன், நான் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பூமியின் கடையாந்தரத்தில் கோடி முனையிலே ஒரு குடிசையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் நம்பிக்கை. தேவன் சொன்னார், ஏசாயா, இஸ்ரவேல் ஜனங்களாகிய என் மக்களுக்கு சொல் என்று சொன்னார். என்னுடைய நம்பிக்கை குறித்து அவர்களுக்கு சொல் என்றார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 51:5 வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். தேவனுடைய நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் வரும் பொழுது அது எவ்விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயின் புஸ்தகம் 12:21 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:4 வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:12 வாசித்து பாருங்கள். என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து என்று சொன்னான் பவுல். நம்முடைய வாழ்க்கையில் 2 நினைவோடு வாழுகிறோம். இது வாய்க்குமா வாய்க்காதா, இது நடக்குமா நடக்காதா என்று யோசித்து பாருங்கள். கிழக்கத்தின் புத்திரில் சீமான் என்னும் யோபு என் பக்தனை பாருங்கள். ஆயிரக்கணக்கான மாடு ஆடுகளை ஒட்டகங்களை வளர்த்து வந்தான். பல நூற்றுக்கணக்கான இடத்தில் வேலை செய்தார்கள். இந்நாளில் அவனுடைய சொத்து மதிப்பு ஏறத்தாழ 3000 கோடி. கிழக்கத்தின் புத்திரில் அவன் சீமானாய் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரும் சோதனை வந்தது. 10 பிள்ளைகளும் மாண்டு போனார்கள். ஒட்டங்கள் எல்லாம் மாண்டு போனது, எல்லாம் மாண்டு போனது. பிசாசு அவனுக்கு விரோதமாய் வந்தான், பிசாசு அவனுக்கு விரோதமாய் வந்தான். அவனை எல்லாத்தையும் மாறிக்கொண்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தேன். மாடுகளை மேய்த்தவன் ஓடி வருகிறான், நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன். ஆடுகளை மேய்த்தவன் ஓடி வருகிறான், நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன். ஒற்றங்களை மேய்த்தவன் ஓடி வருகிறான், நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன். வீடு சாய்ந்து விட்டது என்று புலம்பினான். ஒரு பக்கம் யோபு தன் மனைவியை பார்த்தான், மற்றொரு பக்கம் யோபு, மற்றொரு பக்கம் அவருடைய சிநேகிதர்கள் எல்லாம் யோசித்தார்கள். அவ்வளவுதான், இவன் சாப்டர் க்ளோஸ். ஹல்லேலூயா, இவன் சாப்டர் க்ளோஸ் என்று தீர்மானித்தார்கள். யோபு எழுந்து நின்று சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் வழிகளை அவருக்கு முன்பு போய் நிறுத்துவேன், நான் என் வழிகளை அவருக்கு முன்பு ரூபகனப்படுத்துவேன் என்று சொன்னார். யோபு 13:15 வாசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நாம் வாழுகிறோம் தான். என் அருமையான மகனே, மகளே, சிலர் சொல்லுவாங்க, அம்மா சொன்னாங்களே, ஊழியென்றால் விளையாட்டல்ல. நம்ம யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. வருத்தத்தின் பலத்தால் நிற்போம், புலம்பி கதறுவோம்,
எதில் வருகிற தெரியாமலே முட்டிக்கொள்ளுவோம். நம்பிக்கை இல்லாம ஐயோ என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை இது? யோசித்து பாருங்கள். என் அருமையான மகனே மகளே, இந்த மாலை வேளையிலே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளை, கடந்த காலங்களை நினைத்து பார்ப்பீர்களானால் உங்கள் பாதைகள் அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் பக்தன் இப்படி பாடினான். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராசா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அழைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அழைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராசா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி. இங்கே கவனிங்கள், ராசா ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு நன்றி, அப்பா 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 ராசா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் இழந்த யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அப்படி என்றால் அவர் என்னை கொல்லுகிற அநீதியின் தேவன் அல்ல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை உள்ளவன் எவனோ அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. யோபு சொன்னார், ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மரம் தேவனை பார்த்து சொல்லுமா? மரம் மற்றவளை பார்த்து சொல்லுமா? மரம் மரம் அது சொல்லுமா? யோ என்னை வெட்டி போட்டுட்டு, ஆனா நான் சாக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் தெரியுமா? என்னை படைத்தவர் மழையை பெய்ய பண்ணுவார், திரும்ப நான் துளிர்ப்பேன் என்றுமா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டால் திரும்ப தண்ணீர் வசனிப்பால் தழைக்குமா. யோபு 14:7 சொல்லுகின்றன. என் அருமையான மகனை மகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது வெட்டி போட்டு விட்டாலும் சரி, அது தண்ணீர் வசனிப்பினால் ஆகாயத்திலும் தேவாதி தேவன் அதற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்கும் போது அந்த தண்ணீரை திரும்ப உயிர்ப்பித்து எழுந்திருக்குமா? அப்படி ஒரு நம்பிக்கை உண்டா? கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அதுதான் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா, அதுதான் நம்பிக்கையின் வல்லமை. அதைத்தான் பவுல் சொன்னான், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என் இயேசு செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். என் கர்த்தர் எனக்கு நடத்துவார் என்கிற நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை தான் மிகவும் வல்லமை உள்ளது.
அதன் பின்பு உபத்திரவம், போராட்டம், சஞ்சலம் எது வந்தாலும் நம்பிக்கையில் ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையில் ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம். அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். என் அருமையான மகனே, மகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொன்னான், எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அலைய சொல்லுங்கள் பார்க்கலாம். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோட நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்ட மனுஷனுடைய நம்பிக்கை, ஐயோ நான் சிறுமையாய் இருக்கிறேன், ஆனாலும் நம்பிக்கையோடு இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். எளியவன் ஒரு காலம் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை, ஒரு வேளையும் மறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 9:18 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. ஆனால் அதே தாவீதரசன் சங்கீதத்தில் சொல்லும்போது சொன்னான், என்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே என்றான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. ஹல்லேலூயா. என்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் நீரே, என் தாயினுடைய மார்பில் சாய்ந்து என் தாயின் மலைப்பாலை நான் உண்ணுகையில் அந்த நேரத்தில் கூட என் நம்பிக்கை உண்மையிலே வைத்திருந்தேன் என்றான். கைகளை தட்டி ஆராட்டி என்னை மார்பில் அணைத்துக் கொண்டு, ஐயோ என் செல்லமே அழாதப்பா என்று கொடுக்கும்போது கூட என் நம்பிக்கை அந்த பாலின் மேல் அல்ல, என் நம்பிக்கை உண்மையிலே இருந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை உமது பேர்ல இருந்தது என்று சொன்னான். சங்கீதம் 22:9 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் தாவீது சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ருசிக்கணும், யூ டேஸ்ட். நீ ருசிக்கணும். டே டு லைஃப்ல ஒரு மணி நேரமாவது நீ ருசிச்சு பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் மனுஷன். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது. என் அருமையான மகனே, மகளே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவர் கலிலேயாவுக்கு வந்திருந்தார். இரண்டாவது முறையாக. முதன் முறையாக கலிலேயா கொண்டு தண்ணீரை ரசமாய் மாற்றினார். அந்த அற்புதம் பெயர் பெற்றது. இரண்டாம் விசை அவர் கலிலேயாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது கப்பர் நகுமிலிருந்து ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவை தேடி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இதை போன்ற ஒரு கூட்டத்தில் என் அருள்நாதர் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் பேய்கள் ஓடுகின்றன, மற்றொரு பக்கம் அவருடைய உபத்திரவத்தை அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் அவரிடத்தில் வந்த அத்தனை பேருக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வேக வேகமாய் வருகிறான் ஒரு ராஜாவின் மனுஷன். ஒரு விஐபி வந்தா எல்லாரும் இடம் கொடுப்பாங்க தெரியுமா? மந்திரி போறார் பாப்பா, தலைவர் போறார் பாப்பான்பா, ராஜாவின் மனுஷன் போறார்ப்பான். எல்லாம் வழி விட்டாங்க. நேர யாருடைய தொடையில் நேர டைரக்டா இயேசு கிட்ட போயிட்டான். யாரு? ராஜாவின் மனுஷன். ஆண்டவரை பார்த்தோன்னே ஆண்டவர் ஜோமன் இருக்கிற திரும்பி பார்க்க பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என் மகன் மரிக்கிறதுக்கு முன்பு, சாகிறதுக்கு முன்பு, அவன் செத்து போகிறதுக்கு முன்பு வர வேண்டும் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவனை வந்து குணமாக்கும் என்று கேட்டார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோடு போனான். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் போகிற வழியிலே வேலைக்காரன் வருகிறான், உன்னுடைய மகன் பிழைத்து விட்டான் என்று சொல்லுகிறான். அது எப்பொழுது என்றால் நேற்று 7 மணி நேரம் என்றால் இயேசு தன்னோடு சொன்ன நம்பிக்கை நேரம் அது. கைகளை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு நம்பிக்கை நேரம். இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே நீ எந்த அற்புதத்துக்காக நீங்க வந்தியோ அந்த அற்புதத்தை அவர் செய்வார். நம்பனா தலைமையில கை வச்சு நம்புற ஆண்டவரே, என் தலையெழுத்து மாறட்டும், என் தலையெழுத்து மாறட்டும். லேலுயா, லேலுயா. அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யோவான் 4:50 முதல் 49 முதல் 53 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் தாவீது சொன்னான், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் ஒருவரே உன்னுடைய காரியத்தை நடத்துவார். அவர் ஒருவரே உன் சஞ்சலத்தை போக்குவார். அவர் ஒருவரே உன் தவிப்பை மாற்றுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி, உங்கள் ஒவ்வொருவரோட ஆண்டவர் இருதயத்தை தட்டி திறந்து பேசுகிறார். நம்பிக்கை. அதனால தான் சொன்னான் பவுல், புனித பவுல், நியாயப்பிரமாண முறைப்படி குறை காணாத பவுல், வேதத்தை நன்கு அறிந்த பவுல் சொன்னான், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எனக்கு நம்பிக்கையா? இன்றைக்கு கூட்டத்துக்கு நான் போகிறேன், நான் திரும்பி வரும்போது நான் நினைச்சபடி ஆசீர்வதிக்கப்பட்டு வருவேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனை தலைநிமிர பண்ணுகிறது. ஆண்டவரே, என் வழியெல்லாம் ஒப்பு கொடுக்குறையா என்று சொல்லிட்டுனா அவர் வந்து நிற்பார் வழியில். காரியமா நான் வாய்க்க பண்றப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் வாய்க்க பண்றேன்யா, நான் வாய்க்க பண்றேன். எப்போது நீ வழிகளை ஒப்பு வைத்து விட்டு நம்பிக்கையா இருக்கணுமா? சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பாய், காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஆமென் சொல்றவங்க பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, இனி என் காரியம் வாய்க்கும். என் காரியம், என் காரியம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு, சத்தமா சொல்லுங்களேன், முடிவு நல்லது, சம்பூர்ணமானது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய விசுவாச துவக்கரம் முடிக்கிறவர் மேல் எழுதியிருக்கிறது. எபிரேயர் 11:1-2 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11:11-12 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13:8 வாசித்து பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3:6 வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 102 25-27 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேதாகமத்தை நீங்கள் கவனிக்கும் போது ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், என் நம்பிக்கை என் கிறிஸ்து. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை. பலத்த கை தட்டி அப்பாவுக்கு. என் அருமையான மகனை மகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் உலகில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் எனக்குள் இருப்பவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்குள் இருக்கிறவர், உனக்குள் இருக்கிறவர். நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் சாலமன் அரசன் சொன்னான். என்ன சொன்னான்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. நீதிமொழிகள் 3:26 கூறுகின்றன, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் உன் கால் சிக்கவே சிக்காதா, உன் கால் சிக்கிக் கொள்ளவே சிக்கிக் கொள்ளாதா, உன் கால் தடுமாறவே தடுமாறாதா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாள். அதைத்தான் நீதிமொழிகள் 23:18 சொன்னான், நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நிச்சயமாக முடிவு உண்டு. என்னுடைய நம்பிக்கை வீணாகாதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து, என் நம்பிக்கை நான் விசுவாசிக்கிறேன். ஐயா, இனி உலகத்துல என்ன வந்தாலும் நம்பிக்கை மாறாது. நான் அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை மாறாது. நம்பிக்கை மாறாதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நம்பிக்கை. அதைத்தான் சகரியா சொன்னான் 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். டுடே, இன்றைக்கு தருவேன். இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே அதை உனக்கு நான் தருவேன், அதை நான் உனக்கு தருவேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். சந்தோஷமா ஒரு பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நம்பிக்கையா இருங்க சிஸ்டர். ஐயோ, நான் பக்கத்துல தெரியாத உக்காந்துட்டு அந்த மூஞ்சிக்கிட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க. விளங்குச்சா? நேருக்கு நேரம் சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. ஐம் சாரி அப்படி சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. என் நம்பிக்கை வீணாகாது, என் நம்பிக்கை வீணாகாது. அதைத்தான் பவுல் சொன்னான், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. யோசித்து பாருங்களேன், ஒரு பெண் கர்ப்பவதி ஆகி பிள்ளையை பெற வரலும் புருஷன் அந்த திட்டுவா. பிள்ளை பிறந்த உடனே தன் துக்கத்தை மறந்து தேவனால் ஒரு புத்திரனை பெற்றென்று மகிழ்ந்திருப்பாளா? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய நம்பிக்கை. நம்பிக்கை அதுதான். என் அன்பு மகனே மகளே,
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உலகத்தில் வேற எதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீ யார் மேல சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தர் மேல. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? யார் மேலே? சத்தமா சொல்லுங்களேன், யார் மேலே? நான் கர்த்தர் மேல் சந்தோஷமா இருப்பேன் சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு தேவன் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தின் ஆவி ஊற்றுவார். இதுவரை நீ சந்தோஷமா இல்ல, இன்னைக்கு அவர் ஊதுவார். விசுவாசி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், பலத்த கைகளை தட்டி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 15:12 வாசிக்க கேட்போமா? நான் முடிக்கட்டும். ரோமர் 15:12. மேலும் ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினால். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுக்கு எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானம், எங்கெங்க சமாதானம் இல்லையோ அத்தனை சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து நிரப்புவார். நிரப்பாமல் அனுப்ப மாட்டார். விசுவாசிக்கிறியா? என் சமாதானம் என்று எனக்கு கிடைக்கும், என் சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், என் ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார், என் விசுவாசத்தை கர்த்தர் உயர்த்துவார், என் நோய்களை குணமாக்குவார், நான் சமாதானம் இல்லாதிருந்த வாழ்க்கையை எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதுதான் நம்பிக்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, நான் தேவனை நம்புகிறேன் சொல்ற மட்டும் வலது கையை உயர்த்தி காட்டுங்களேன். வலது கையை உயர்த்தின நீங்கள் அப்படி வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நில்லுங்கள். சங்கீதம் 22 நேராக நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். அந்த வசனத்தை ஒரே ஒரு தரம். சரீர கட்டுகள், இதுவரை உன்னை அலக்களித்திருந்த நோய்கள், இதுவரை உனக்கு இருந்த மந்திரங்கள், இதுவரை உனக்கு இருந்த போராட்டங்கள், இதுவரை இருந்த சஞ்சலங்கள் கர்த்தர் மாற்றுவார் என்று நம்பிக்கை விசுவாசிப்பாயா? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வச்சிரு. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தாரா? நீ நம்புவாயானால் அவர் இன்றைக்கு உன்னை விடுவிப்பார். நீ நம்புவாயானால் அவர் இன்றைக்கு உன்னை விடுவிப்பார். நீ நம்புவது நிஜமானால் அவர் இன்றைக்கு உன்னை விடுவிப்பார். உங்களுக்காக ஒரே ஒரு பல்லவி என் மகன் பாடும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் கொடுக்கும் போது அவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா தேவகுமாரனே, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்திடவே உடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்னோடு சொல்லுங்கள், இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே, என்னை விடுவிப்பீராக. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே. ஏ பிசாசே, நீ வெளியே போ, நான் இயேசுவின் பிள்ளை, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். இயேசப்பா, இயேசப்பா, என்னை விடுவையோ, என்னை விடுவையோ, என்னை விடுவையோ, என்னை விடுவையோ, என்னை விடுவையோ. In Jesus name. ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு நிலைத்திருந்து காப்பாராக. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம்,
பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபையின் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை, கெல்லிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். ஜெபங்கள் அனைத்து